அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது லடாக் எபிசோடு. முந்தைய எபிசோடில் கார்கில் வந்து நைட் ஆல்ட்டு பண்ணியிருந்தோம். இப்போ கார்கில்லேருந்து லடாக் ரீச் ஆக போகிறோம். இன்றைக்கி 220 கிலோமீட்ரு. கார்கில் வந்தோம். எங்கே தங்கலான்னு பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே நிறைய ஹோட்டல் இருக்குது. நம்ம ரொம்ப ஈஸியாக தங்கலாம். ஆன்லைனில் எதுவும் நாங்கள் புக் பண்ணல. ஹிந்தியும் பெருசாக தெரியாது, பெருசாக சுத்தமாக தெரியாது. ஹோட்டல் டி ஜோசில்லா ஃபோன் நம்பர் இருக்குது பாருங்கள். ரெண்டாக புக் பண்ணிங்க. 2 பேருக்கு 1500 சொன்னாங்க ரூம். 4 பேர் தங்கியிருந்தோம். 2000 கொடுத்தோம். கொஞ்சம் பார்கிங் பண்ணி பேசலாம். பாத்ரூம் நல்லா தான் இருக்குது, எல்லாமே நீட் அண்ட் க்ளீனு. ரூம் வந்து இப்போது கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா 15-20 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் புழுக்கமாக இருக்குது. நைட் டைமில் ரொம்ப புழுக்கமாக தான் இருந்துச்சு. இப்போது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா மே 19. இந்த டைம்லேயே இவ்வளோ புழுக்கமாக இருக்குது. இன்னும் ஜூன் ஜூலைலாம் போனோம்னா இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம பெஸ்ட்டு டைம் இந்த டைம் தான் வருது. 222 கிலோமீட்ரு கார்கில்லேருந்து லேக்கு. 4.5 மணி நேரம் டைம் சொல்லுது. பட் அவ்வளோ நேரத்தெல்லாம் போக முடியறதில்ல. எக்ஸ்ட்ரா டைம் தான் ஆகுது. போகிற வழியில் தான் அந்த மேக்னெட் ஹில் ரோடு, அதை பார்த்து வழியெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது தான். டைம் இப்போது 10:20 ஆகுது. கார்கில் 22 டிகிரி இல்லை 25 டிகிரி வெயில் இருக்குது. நல்லா இருக்குது. இல்லையா 222 கிலோமீட்ரு வெயில் நல்லா தெரியுது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு குறையும் இல்லை. சில்னஸ் மட்டும் கொஞ்சம் வெளியே கை வச்சா இருக்குது. டீசல் போட்டுறோம் வண்டிக்கு ஃபஸ்ட்டு. கார்கில் ஊர், இந்த பள்ளத்தாக்கு தான் கார்கில் ஊர் ஃபுல்லாக. சுற்றி மலை. இந்த டவுனில் இருக்குது பெரிய ஊர் தான். அந்த பல்பி ஆரஞ்சு இந்த மலை ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. சூப்பராக வேறு மாதிரி இருக்குது. பைக்கர்ஸ் பார்த்தோம் தெரியும். தவிடு போட்டு வச்சு தவிடு போட்டு கொட்டி போடுற மாதிரி இருக்குது. அருமை. கார்கில்லேருந்து லேக்கு போகிற வழி அப்படியே இந்த மலை ஏறி வந்தோம். ஒரு வியூ பாயிண்ட் சும்மா நின்று பார்த்தோம். அப்படியே வளைச்சி நம்ம கார்கில் எதுவும் சுற்றி பார்க்கல. இப்போது இதில் ரிட்டர்ன் வரும்போது இந்த வழி தான் சூப்பராக பார்த்து போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஃபுல்லாக எல்லாம் டான்ஸ் மூடு தான். எல்லாம் லடாக் போகிறவங்க எல்லாருமே அந்த வழியெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்குது. ரோடு சூப்பராக இருக்குது. கார்கில்லேருந்து ஒரு 58 கிலோமீட்டர் வந்த பிறகு ஒரு பார்டர். இந்த இடத்துல வண்டி நம்பர், லைசன்ஸ், டாக்குமெண்ட் காமிச்சிட்டு ஒரு என்ட்ரி போட்டு கிளம்பணும் உள்ளே போகிறதுக்கு. 260 டிரான்சிட் கேம்ப். ஆர்மி ஏரியாங்க தான் எல்லாம். இந்த கார்கில் டு லே ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஹைவே மாதிரி. அப்படியே சைடில் மலை எல்லாம் பார்த்தா டைனோசர் முட்டை மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள் மேலே புகை மாதிரி வீடுங்க. லாமேயூரு ஊர் பேர். லாமாயூரு 16,893 அடி வந்திருக்கோம். இது ஃபோட்டோ. இன்னும் மணாலி 600 கிலோமீட்டர் இங்கேருந்து. லே 120. பட் இந்த மலை பார்த்தா தார்பாளையத்தில் மண்ணால் இருக்குமே அந்த மாதிரி மண் இருக்குது. வெள்ளையாக இருக்குது. ஒவ்வொரு லேயராக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு போகும்போது மாறிட்டே இருக்குது. சில பல கிலோமீட்டர்களுக்கு அப்புறம் வெள்ளை மலை. அந்த இப்போ தான் பார்த்தோம் வெள்ளையாக பாளையம் எடுத்த மாதிரி. அப்படியே பிங்க் கலரில், பர்பிளா பிங்கா இல்லை பர்பிள் ஓகே, அந்த கலரில் இருக்குது. தமிழ் வாழ்க வாழ்க வளமுடன். அதோ மேலே மலை. அங்கேருந்து வந்தோம். இந்த மலை தான் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஊர் செம்ம க்ரௌட் இருக்குது. லே மணாலி
கோயில்னு சொல்கிறாங்க. இப்போ தான் இந்த க்ரௌடு இவ்வளோ க்ரௌடை பார்த்தோம். அதுக்காக வந்தவங்க தான் இப்படி மலை மேலே. நம்ம கார்கில்ல ரூம் எடுத்து தங்கும் போது பக்கத்து ரூமில் இருக்கிற ரூமெல்லாம் பேசணும், எப்படி இருக்குது லே லடாக் கிளைமேட்லாம் அப்படின்னு. நல்லா இருக்குன்றாங்க, எல்லா இடமும் போயிட்டு பாருங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்ககிட்ட நல்லா பேச்சு கொடுத்து நல்லா ஏஜ்டு பர்சனோட நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஜம்மு காஷ்மீர் வழியாக தான் வராங்க, காஷ்மீர் கார்கில் வழியாக. இந்த பக்கம் கீழாங் சர்ச் வழியாக. நல்ல வேலையாக அவங்க போயிட்டு வந்துட்ட பிறகு ஆக்சிஜன் சிலிண்டர் எக்ஸஸாக இருக்குதுன்னாங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு 4 கேன் ஒன்று 400ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினோம். பட் ஆக்சுவலாக கடையில் ப்ரைஸ் வந்து இன்னும் அதிகமாக இருந்தது, 600 700 சொல்லிட்டு. இங்கே ஒரு பவர் கிரிட் இருக்குது, காலஸ்டி. இங்கே ஒரு ஆர்மி ஏரியா தாண்டி வந்துட்டுருக்கோம். இன்னொரு 95 கிலோமீட்டர் இருக்குல்லே. டைம் இப்போ 2 மணி ஆகுது. 10:30 மணிக்கு கிளம்பணும். 3.5 மணி நேரமாக ஓட்டிக்கணும். 123 கிலோமீட்டர் தான். ரோடு சூப்பராக இருக்குது, பட் வளைஞ்சி வளைஞ்சி போகிறதுனால ஒரு மாதிரி ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது. நம்ம இதே மற்ற ஸ்டேட் ஹைவேல ஓட்டமாக அந்தளவுக்கு தெரியாது, கொஞ்சம் நேரம் டயர்டாக வர மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபுல் ஹில்ஸ் அப்படியே போயிட்டு வந்துகிட்டே இருக்குது, இறங்குது ஏறுது மலை. மனுஷ இனம் யாரால் அழிய சொல்லு? மனுஷனால தான் அழியும். என்ன ஒரு இயற்கை! இந்த இயற்கையில் இந்த அளவுக்கு ரோடை போட்டு போய் இனம் இனத்தோடு தான் வாழும், இனம் இனத்தால். இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர் லேக்கு ரீச் ஆகிடுவோம். இந்த அப்படியே மலையை பார்த்தா சூப்பராக இது ஒரு தான். அந்த மேக்ஸிமம் அந்த இடத்த பார்க்கும்போது ஹாலிவுட் படங்களில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இடம்லாம் இருக்குது சூப்பராக. மலை ஏறுகிறது. 11,000 அடியில் இருக்கிறான் கிட்டத்தட்ட. இன்னும் போகணும். கார்கில்லேருந்து லே போகிற வரைக்கும் ஓரளவுக்கு வெயில் இருக்குது. நம்ம ஏசி போட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. காரில் வந்து ஒழுக்கம் தெரியுது, உள்ளெல்லாம் வந்து ஏசி போடாமல் போக முடியல. வெயில் ஓரளவுக்கு இருக்குதான். இந்த மே மாதமே அப்படி இருக்குது. இன்னும் ஜூன் ஜூலையில் இமயமலையில் லேக்கு போயிட்டுருக்கோம். ரோடு பாருங்கள், பையன் ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. ஏதோ ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் ஓட்டுற மாதிரி இது தார் பாலைவனத்தில். அவ்வளோ சர்ஃபேஸாக இருக்குது லேண்டு. மேலே ஐஸ் லைட்டாக இருக்குது. இப்போ லே போயிட்டு அங்கேருந்து இன்னும் மேலே போகும்போது தான் நிறைய ஐஸ் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. லே இன்னும் 48 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கோம், யூடியூபர்ஸ் போட்டது. லே போகிறோன்னா வெறும் ஐஸ் கட்டியாக பார்த்துருப்போம், வெறும் இதுவாக பார்த்துருப்போம். பட்டு இந்த கார்கில்லேருந்து வர ரோடு பார்த்தா ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பாலைவனத்தில் ஓட்டுற ஃபீல் தான். ரொம்ப சர்ஃபேஸாக இருக்குது லேண்டு. இன்னும் தமிழ்நாடு வண்டி எதுவும் நாங்கள் பார்க்கல, பைக் யூஸ் பண்ணி தான் போட்டோம். ஐஸ் வந்து மேலே அந்த இடத்துல இருக்குது. லே போயிட்டுன்னு காதுல போனால் ஐஸ் இருக்கும். மற்றபடி மேலே எல்லாம் குறைஞ்சிட்ருக்கு. 23 டிகிரி செல்சியஸ் வெயில் இருக்குது. அப்புறம் எப்படி இருக்கும் ஐஸ்? பாஸ்கோன்ற கிராமத்தில் தாண்டுறோம். 10,890 அடி உயரத்தில் இருக்குது லேக். இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர். Parachute Tuskers 262 ஐ திங்க் ஒரு ஆர்மி ரெஜிமெண்ட். நிம்மு அந்த வில்லேஜ் வர போகிறோம். 2-3 கிலோமீட்டரில் போய்ட்டு லடாக் ஸ்டேட் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே போகும்போதே லடாக் இருக்குது அந்த அடையாளம். அப்படியே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்து உள்ளே அப்படியே போக வேண்டியது தான். லடாக் லே லடாக் சங்கம் வியூ பாயிண்ட் 10,657 அடி. இந்த பள்ளத்தில் ஆர்மி கோட்டர்ஸ், ஆர்மிஸ் ஏரியா இருக்குது.
குவார்ட்டர்ஸ் இல்லை, அவங்களுடைய ஏரியா எல்லாமே. ஃபுல் ஆர்மி. லே லடாக்னாலே ஃபுல்லாக ஆர்மி தான், எல்லா இடமும் திரும்ப போயிடலாம். இந்த சங்கமம் ரிவர் வந்து 3 நதிகள் எல்லாம் ஒன்றா சேர இடம். சங்கம் ரிவர் தாண்டி வந்தோம்னா அடுத்து மேக்னெட்டி ஹில் தான். மேக்னெட்டி ஹில் 16,123 அடி. காற்று பயங்கரமாக அடியுது. இந்த மேக்னெட்டிக் ஹில் இந்த இடத்துல வந்து லடாக்கில் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஜிப்லைனு, பக்கி ஜம்ப்பு, பைக் ரைடு எல்லாம். ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் போய் வண்டி நிறுத்திட்டு நியூட்ரல் பண்ண போகிறோம். மேக்னெட் ஹில் மேலே ஏறுதுன்றாங்க அந்த மேட்டில். இதுக்காக தான் வெயிட்டிங் ஒவ்வொரு வண்டியாக. இந்த பாக்ஸ் பார்ப்போம். இந்த பாக்ஸில் நிறுத்திட்டு நியூட்ரல் பண்ணிட்டோம். பின்னாடி தான் போகுது இந்த பாக்ஸ்லேருந்து, முன்னாடி போகலையா? காற்று அடிக்கலையோ ஒரு வேளை, ஏன்னா அங்கே காற்று அதிகமாக இருக்குது. போ காற்று அடியில் போ. இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் எடுத்துக்கிட்ட. ஏறல, காற்று அப்பப்போ அடிக்குது. போட்டு பாரு. ஏறலையே, நியூட்ரல் பண்ணிவிட்டு போகல. மேக்னெட்டி ஹில் மாறி போச்சு, என்ன தெரில. மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு, காலையிலே வரணும். அது போ லே பேலஸ் பார்த்துலாம் போ. லேக்கு பர்மிட் வந்து நாங்கள் ஏற்கனவே ஆன்லைனில் அப்ளை பண்ணல எதுவும். இங்கே வந்து தான் அப்ளை பண்ணுறோம். இது டோல் பிளாஸா என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 100 ரூபா டிக்கெட் போட்டோம்னா அதுக்கப்புறம் உள்ளே வரோம். உள்ளே நுழையும் போதே இங்கே ஒரு குரூப் உக்காந்துட்ருக்காங்க. இங்கே உக்காந்துட்ருக்காங்க. இவங்ககிட்ட தான் பர்மிட் போட்டோம். அவங்களே நெட்வொர்க் கொடுத்துட்டாங்க. ஆன்லைன் வெப்சைட் எப்படி பண்ணணும்னு சொன்னாங்க, கைட் பண்ணிட்டாங்க. என்ட்ரி போட்டாச்சு. ஒருத்தருக்கு 400 ரூபா, ஒரு நாளைக்கு 20 ரூபா வந்து ஒருத்தருக்கு 500 ரூபா எக்ஸ்ட்ரா. அந்த 20 ரூபா வந்து வைல்ட் லைஃப் சாங்சுவரிக்காக போடுறாங்க. ஸோ அது ஒரு 4 நாள்லேயும் 50 எடுத்தோம். அது ஒரு 400 ரூபா, 5 பேர் 4 நாள்ன்றதுனால மொத்தம் ஒரு 2000 ரூபாய்க்கு வந்துச்சு. ஈஸி தான் ரொம்ப. பர்மிட் எப்படி போகணும் ரொம்ப பல வீடியோக்கள் பார்த்து குழப்பத்தில் இருந்தோம். பட் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது. லடாக் உள்ளே வந்தாச்சு, பர்மிட் போட்டாச்சு. ஃபுல்லாக ஆர்மி ஏரியாவாக இருக்குது. பல நாள் கனவு நிறைவேறி லடாக் வரணும். காரில் பயணம் இன்னும் வெற்றிகரமாக ஒரு 4.5 கிலோமீட்ரு போயிட்டு அங்கே லே பேலஸை ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு அடுத்து நம்ம ரூம் போடுறது தங்க போகிறோம். ஐஸுங்க இல்லை, சுத்தமாக இல்லை. லேவில் ஐஸ் இருக்குன்னு பார்த்தா கிடையாது. மேலே கார்துங்களை போனால் தான் ஐஸ். எடு சொன்னால் எடு, பேசினா எடு. சொல்லு, நீயே சொல்லு அந்த விஷயம் என்னென்னு. இது ஸ்காந்தி ஸ்கூபா என்று கூறுகிறார்கள். அதாவது ஜாப்பனீஸின் பொற்கோயில், அமைதி தரக்கூடிய இடம் என்று கூறுகிறார்கள். அமைதி தரக்கூடிய தெய்வம் என்று கூறுகிறார்கள். அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். லடாக் வந்தாச்சு. மேலே டாப் ஏதோ ஒரு கோயில் சொன்னாங்க, ஜாப்பனீஸ் கோயில் மாதிரி. அதுக்காக பார்க்க வந்திருக்கோம். இங்கேருந்து அப்படியே ஊரை பார்க்குறோம் ஃபுல்லாக. லாம்டான் 50 ஆர்மி ரெஜிமெண்ட் நேம் பொழுது நம்பர். லடாக்கில் இந்த ஜாப்பனீஸ் கோயில், அதுக்கு தான் வந்திருக்கோம். உள்ள ரொம்ப அமைதியாக இருக்குது. ஃபஸ்ட் இடம் புத்தர். லடாக் இது ஒரு தனி உலகம். காரில் லடாக் வரணுன்றது ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வந்ததில். பல சோதனைகள், பல சறுக்கல்கள் இதெல்லாம் இருந்து தாண்டி வந்துட்டு வெற்றிகரமாக. இன்னும் இங்கேருந்து அடுத்து கார்துங்களா, அடுத்து எங்கெங்கே போக முடியுமோ எல்லா இடமும் ஒவ்வொரு நாளாக இருந்து பார்க்க போகிறோம். லடாக் பல நாள் கனவு நிறைவேறியது. காரில் வரணும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. ரொம்ப ஏதோ சாதித்த மாதிரி இருக்குது லடாக் வந்தது.
இன்னும் இங்கேருந்து நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் அடுத்தடுத்து ஒரு இதுவாக பார்க்க போகிறோம். நம்ம காஷ்மீர், ஸ்ரீநகர், மற்ற இடமும் நீங்கள் சுற்றி பார்த்து கார்கில் வழியாக வந்தாலும் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் வர போகிறோம். இதே நம்ம மணாலியிலேருந்து சச்சு, கீலாங் இல்லை இந்த படும் இப்போ நாங்கள் அந்த வழி எப்படி வந்தாலுமே வந்து இந்த லேயில் வந்து அந்த என்ட்ரன்ஸில் ஒரு பர்மிட் போடுறாங்க, செக் போஸ்ட் மாதிரி டோக்கன் ஆகும் இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகிட்டு லடாக்லேருந்து இதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணாலும் இப்படி வேணாலும் போய்க்கலாம். இங்கே டேரெக்டாக வரதுக்கு ஃப்ளைட்டும் இருக்குது, ஏர்போர்ட்டும் ஏப்ரல்லேருந்து ஓப்பனில் இருக்குது. சீசனை பொறுத்து, கிளைமேட்டை பொறுத்து செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் கூட இருக்குது. அடுத்து இப்போ நம்ம ஆர்மியில் இங்கே ஒரு மியூசியம் இருக்குது, அதை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். போருக்காக பயன்படுத்துறது லடாக் பெரிய ஆர்மி ரெஜிமெண்ட் ஏரியா, ஃபுல்லாக அங்கே ஆர்மி கண்ட்ரோல். இது தேவை ரொம்ப முக்கியம், லடாக்னுடைய ஒரு மேப்பு. ஏன்னா அது இருந்தால் தான் இதுக்கப்புறம் நம்ம இங்கே உள்ளே போய்ட்டு எல்லா இடமும் சுற்றி பார்க்க முடியும். லடாக்கில் சுற்றி பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடத்துல இது ஒன்று, ஹால் ஆஃப் ஃபேம். போருக்காக பயன்படுத்தப்பட்ட வண்டி அதெல்லாம் வெளியே வச்சுருக்காங்க. 7 மணிக்கு ஒரு ஷோ இருக்குன்னாங்க, அதை டிக்கெட் வாங்கிட்டு 7 மணிக்கு அந்த ஷோவை பார்ப்போம். மியூசியம் மட்டும் பார்க்கறது இருந்தால் 125 ரூபா. எல்டி லைட் அண்ட் சவுண்ட், அதுக்கு ஒரு 125 ரூபா. ஒரு வாரம் வரைக்கும் இந்த டிக்கெட் வேல்யூ இருக்குது, நம்ம எப்போனாலும் வந்து பார்த்துலாம் டைமிங் பார்த்துட்டு. இது ஆர்மி நடத்துகிற ப்ரோக்ராம், ஸோ எதுவுமே நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அதனால இந்த ஷோ முடியறது டைம் ஒரு 8 மணி ஆகிடுச்சு, நல்லா குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக நாங்கள் இது முடிச்சுட்டு ரூமுக்கு போயிடுறோம். குங்கா ஹோட்டல் லடாக்கில் இங்கே தான் வந்து பார்க் பண்ணியிருக்கோம். நேரடியாக தான் வந்து ரூம் தேடணும். 4 பேருக்கு 2000 ரூபா சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் எதனா இருந்தால் சொல்லுங்கள். பாத்ரூம் சூப்பர், 24 hours ஹாட் வாட்டர் ரெடி. 2000 சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு தரேன்னாங்க 4 பேருக்கு. இந்த ரூம் ஹோட்டல் வந்து ஓனர் திபெத் அண்ணா, இங்கே வேலை செய்கிறது கேரளா, எர்ணாகுளம். ஸோ தமிழ் 1-2 வார்த்தை பேசினார். நல்லா தான் இருக்குது ரூம்.